வாழ்க வளமுடன். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து இன்று இவள் கரம் பிடித்தேன், இவள் வாழும் காலம் வரை இவளை காப்பாற்றுவேன் அப்படின்னு அக்னி சாட்சியா மந்திரம் சொல்லி உறுதி எடுத்துக்கிட்டோம். அந்த உறுதிமொழியை காப்பாற்ற என்ன பண்ணியிருக்கீங்க? அதுக்கான முயற்சி ஏதாவது எடுத்திருக்கீங்களா? அதை பற்றி பேச தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஐ எம் ராமலிங்கம், ஃபேமிலி வெல்ஃபேர் கன்சல்டன்ட். 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம் பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்று ஆக்டிவ் இன்கம், ரெண்டாவது செமி ஆக்டிவ் இன்கம், மூணாவது பாசிவ் இன்கம் பட் நாட் கேரண்டீட், நாலாவது பாசிவ் அண்ட் கேரண்டீட் இன்கம். இதில் ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நம்மளோட பாடி, மைண்டு, டைமு மூணையும் இன்வால்வ் பண்ணி அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற வருமானம். சேலரி, பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸு, ப்ரொஃபஷனல் ஃபீஸ் இதெல்லாம் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். ரெண்டாவது செமி ஆக்டிவ் இன்கம். இதுலேயும் பாடி, மைண்டு, டைமு கூட அசட்டுங்கிற இன்னொரு எலிமெண்ட்டும் இன்வால்வ் ஆகுது. இந்த ரெண்டல் இன்கம்மு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லெண்டிங்லாம் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். மூணாவது பாசிவ் இன்கம் பட் நாட் கேரண்டீட். ஏற்கனவே உழைச்சதுக்கான பலனை தான் அனுபவிக்கிறோம், இருந்தாலும் கேரண்டி இல்லை. இந்த டேர்ம் டெபாசிட்ஸு, டிவிடெண்ட்ஸு இதெல்லாம் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். என்னடா பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை போய் இவன் கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஆர் சப்ஜெக்ட் டு ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதனால தான் சொல்கிறேன். இன்னொரு ரிஸ்க்கு, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நாம் அந்த பணத்தை பார்ஷியலாவோ ஃபுல்லாவோ வித்ட்ரா பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 1 கோடி ரூபாயை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் மேலே ஆதாரப்பட்டிருக்காருன்னு வச்சுருப்போமே. இன்ட்ரெஸ்ட் கூடுறப்போ சந்தோஷம், ஒரு வேளை குறைஞ்சதுன்னா பாதிப்பாக இருக்கும் இல்லையா? அதை தான் மீன் பண்ணுறேன். இன்னொன்று, அவருக்கோ அல்லது அவரை சார்ந்தவங்களுக்கோ ஒரு அவசியத்துக்கு பணம் தேவைன்னு வச்சுங்களேன், பணத்தை கொடுத்தாலும் சிக்கல், கொடுக்கலனாலும் சிக்கல். அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது. நாலாவது டைப்பு பாசிவ் அண்ட் கேரண்டீடு இன்கம். ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லைஃப் டைம் கேரண்டீட் இன்கம். இதில் கவர்மெண்ட் பென்ஷன், கவர்மெண்ட் பேக்டு பென்ஷன், இந்த 2 தான் வருது. என்னடா நாமெல்லாம் பிரைவேட் கம்பெனியில் இருக்கோமே, பிஸ்னஸ் பண்ணுறோம், ப்ரொஃபஷனல்ஸ் ஆச்சு, நாம் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். எல்ஐசி மாதிரி ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் கேரண்டீட் பென்ஷன் கிடைச்சிரும். உங்கள் காலத்துக்கு அப்புறம் மனைவியோ கணவனோ யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் நீங்கள் வாங்கின அதே ஃபுல் பென்ஷன் கிடைக்கும். அவங்க காலத்துக்கு அப்புறம் வாரிசுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் கேரண்டியாக போய் சேர்ந்துடும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஏற்படுற எசென்ஷியல் நீடுக்கு எல்லாமே அந்த 4th டைப் ஆஃப் இன்கம், பாசிவ் அண்ட் கேரண்டீட் இன்கம் மூலமாக அந்த தேவைகள் நிறைவேற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நாம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். அதாவது நம்மளோட எசென்ஷியல் நீட் பென்ஷன் மூலமாக நிறைவேறணும். மற்ற இன்கம், இந்த ரெண்டலு, பேங்க் இன்ட்ரெஸ்ட் இது மாதிரி வரதெல்லாம் என்ன பண்ணலாம்? ஓவர் அண்ட் போது எசென்ஷியல் நீட்ஸ், கம்ஃபர்ட், லக்ஸரிக்கு வச்சுக்கலாம். ஆக்டிவ் இன்கம், அன்னைக்கு கோடி ரூபா மேலே வருமானம் வந்தாலும் சரி, அது மேலே ஆதாரப்பட்டிருந்தோம்னா நம்ம ரிட்டையரே ஆக முடியாது. பேஷனுக்காக ஒர்க் பண்ணலாம், ஆனால் கம்பல்ஷனால ஒர்க் பண்ணக்கூடாது. பாசிவ் அண்ட் கேரண்டீட் இன்கம்க்கு வழி பண்ணிட்டோம்னா இவள் வாழும் காலம் வரை இவளை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற அந்த சத்தியத்தையும் நிறைவேற்றலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.